இன்னைக்கு நாட்டுல வந்து ரீசெண்டா போயிட்டு இருக்கு வந்து எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்னு போயிட்டு இருக்கு. எப்ஸ்டைன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆளோட பேரு. அவர் யார் அப்படின்னா ட்ரம்போட ஃப்ரெண்டு. அப்போ எப்ஸ்டைன் அப்படிங்கிறவர் வந்து ட்ரம்போட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆகுறாரு. ஸோ அதோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி இவர் வந்து மினிஸ்ட்ரியில இடம் பிடிச்சிருந்தாரு. வெளியுறவுத்துறை அமைச்சரா வந்து எப்ஸ்டைன் வந்து உள்ள வந்திருந்தாப்புல. அப்போ உள்ள வரவும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இருக்கக்கூடிய பவர் எல்லாம் கிடைச்சதுனால இவர் வந்து என்ன செய்தார் அப்படின்னா அமெரிக்கா சுத்தி இருக்கிற எல்லா நாடை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ அமெரிக்கா கிட்ட இருக்கிற ஒரு தீவை வந்து விலைக்குங்கிறாங்க. எந்த மாதிரி தீவு அப்படின்னா நம்ம ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு வெப்சீரிஸ் வந்துச்சுல, எந்த மாதிரி தீவு வாங்குறாரு அப்படின்னா ஸ்குவிட் கேம்ல வர்ற மாதிரி ஒரு தீவு. லீடர்ஸ் மட்டும் வரக்கூடிய, அந்த கேம் விளையாடக்கூடியவங்க மட்டும் வரக்கூடிய, அந்த கேம் ஆர்கனைஸ் பண்றவங்க மட்டும் வரக்கூடிய மாதிரியான ஒரு தீவை எப்படி ஸ்குவிட் கேம்ல பார்ப்போமோ அதே மாதிரி எப்ஸ்டைன் வந்து ஒரு தீவை உருவாக்கியிருந்தாரு. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வச்சு ஒரு தீவு, ஒரு ஐலாண்ட் உருவாக்குனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாட்டில் உள்ள பெரிய பெரிய இன்ஃபுளுசர்ஸை யூஸ் பண்றாங்க. அவங்க வந்து பிசினஸ் மேக்னெட்டா இருக்கலாம், அரசியல் பொலிட்டிஷியன் லீடர்ஸா இருக்கலாம், ஒவ்வொரு மத தலைவர்களா இருக்கலாம், எல்லாரையுமே எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கான வந்து அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க மூலமா தமக்கு என்ன காரியம் ஆகணுமோ அதை பூரா ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேத்தாப்புல வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. குழந்தைங்க, சைல்டு, அது ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம், பொம்பளை பிள்ளையா இருக்கலாம், யாராலும் சரி, அந்த மாதிரி 14, 15, 16 வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களை வந்து அந்த தீவுக்கு கொண்டு வந்து அங்க வரக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் சரி, பிசினஸ் மேன்களுக்கும் சரி, உலக பல தலைவர்களுக்கும் சரி, அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆட்களாம் வச்சுக்கிறாங்க. இது விஷயம் எப்ப வெளியே வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அமெரிக்கன் போலீஸ்ல வந்து ஒரு குழந்தை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்படின்னா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கூட்டு போனா மசாஜ் பண்ணா $200 தருவாங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து எனக்கு வந்து ரொம்ப இதா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து வெளியே வருது. இந்த பிரச்சனை வெளியே வரவுமே ட்ரம்போட ஆட்சி காலம் முடியுது. ஸோ அந்த டைம் வந்து பெருசா வந்து ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. ஆனா அந்த டைம் நிறைய என்கொயரி வந்ததுமே பெருசா வந்து கேஸ் நிக்க முடியல. ஸோ அகைன் வந்து ஜோ பைடன் பீரியட் வருது. அந்த டைம் வந்து மறுபடியும் இந்த கேஸை வந்து மீடியாஸ் வந்து கிளறுதாங்க. கிளறும் போதுதான் எப்ஸ்டைன் அப்படிங்கிறவர் வந்து எந்த அளவுக்கு வந்து குழந்தைகளை வந்து அவங்க தேவைக்காக யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூதாரமான ஒரு பிரச்சனை உருவாது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரை கேஸ்ல மாட்டவுமே ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. அந்த ஒரு வருஷமுமே வீக்லி 6 days வந்து வெளியே சுத்திக்கிறாரு, ஒரு நாள் மட்டும் ஜெயிலுக்கு போய் இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கும்போது ஜாமீன்ல வெளியே வந்ததாப்புல வந்துட்டு கேஸ் இல்லாம ஆயிருது. அகைன் இந்த மீடியா மூலமா கேஸை வந்து பெருசாக்கி 40 வருஷமா உள்ள வந்து 40 வருஷமா ஆகக்கூடிய தண்டனை வந்து வாங்கி கொடுக்காங்க. வந்து இறந்துட்டாரு. இப்போ அவர் அனுப்புன மெயில் டாக்குமெண்ட் எல்லாமே ஒவ்வொன்றா லீக் பண்றாங்க. அதுல வந்து பல கட்ட உலக தலைவர்களோட பெயர் அடிபடுது. அதுதான் இன்னைக்கு உலகத்தோட ஹாட் டாபிக்கே இப்ப அதுதான் ஓடிட்டு இருக்கு. ஈரான் அமெரிக்கா போர் பிரச்சனையை விட எப்ஸ்டைன் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கா வந்து வேர்ல்டு லெவல்ல ஓடிட்டு இருக்கு. இத நம்ம பெருசா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுல வந்து பிரதமர் மோடியோட பேரும் இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. அப்போ இப்ப ஆல்ரெடி இப்போ பார்லிமெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு, பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல மோடியோட பேரும் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல வந்ததுனால மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து எதிர்கட்சியார காட்டுறாங்க. மோடி அவர்கள் வந்து வாயை திறக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பத்தின நியூஸை வந்து கிளாரிஃபை பண்ண சொல்லி சொல்றாங்க. மோடியோட பேர் எப்போ வருது அப்படின்னா, மோடி வந்து 2014-15 சைடு வந்து இஸ்ரேலுக்கு வந்து பயணம் போகும்போது இஸ்ரேல பிரதமர் நெதன்யாஹூவோட இருக்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள்ல எப்ஸ்டைன் வந்து சம்பந்தப்பட்டிருக்காரு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து வெளியே வருது. பல உலக தலைவர்கள் ஆட்டி வச்சுட்டு கடைசி இந்தியாவுடைய தலைவரையும் அஃபெக்ட் பண்ணும்போதுதான் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பொறுத்திருந்தா பார்க்கணும். இது ஃபியூச்சர், இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரி செய்ய போறாங்க, பல தலைவர்கள் என்ன மாதிரி நடக்க போறாங்க சொல்லிட்டு அடுத்த கட்ட தான் பார்க்க போறோம்.